ஆழ்வார்பேட், ஒரு வடபழனி, ஒரு ரேடியல் ரோட், இப்படின்னு 9 இருக்கு, 12 ஹாஸ்பிட்டல். இது மூலம் தமிழகம் மற்றும் பெங்களூர் ஒரு பகுதியை வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி இணைக்கிறோம். எங்கே இந்த மாதிரி எமர்ஜென்சி இருந்தாலும் எது நியரஸ்ட்னு சொல்லி அங்கே உடனடியாக அழைச்சி அவசர சிகிச்சையை வந்து ரொம்ப நிதானமாக ஒரு ஒரு மல்டி டிசிப்ளின் சொல்லுவாங்களே, எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் கூப்பிட்டு பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜிஐ ப்ளீட் சென்டர்ன்ற ஒரு கருத்து அதை உருவாக்குனதே நம்ம நிர்வாக இயக்குனர் அரவிந்தன் சார். அவருடைய வழிகாட்டுதல் பேரில் ஐயப்பன் அவங்க 2 பேரும் பணிச்ச அந்த ஒரு கட்டமைப்பை நேற்று வந்து 40 டாக்டர்கள் எல்லா சேலம், ஓசூர், திருநெல்வேலி, திருச்சி, பெங்களூர், சென்னை என்ற எல்லா இடத்துலேருந்து காவேரி குடும்பத்தில் எல்லா சிறப்பு மருத்துவர்கள் வந்து மெடிக்கல் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட், சர்ஜன்ஸ், இன்டென்சிவிஸ்ட், அதாவது தீவிர சிகிச்சை பிறகு அவசர சிகிச்சை, இது பல்துறை வல்லுநர்கள் ஒன்றா கூடி இந்த மருத்துவ ப்ராப்ளம் குடல் மற்றும் வயிறுலேருந்து ரத்த இழப்பு ஏற்பட்டால் அது எப்படி வந்து நிதானமாக வந்து அவதானித்து கண்காணித்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதை பற்றி ஒரு அரை நாள் முழுக்க விவாதித்து அழகான ஒரு பார்த்து ஒரு வழிகாட்டுதலை வந்து அடைஞ்சிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இருக்கு. ப்ரெசன்டேஷன் ஸோ நம்ம உடம்புல வந்து ரத்த இழப்பு வந்து வயிறுல குடல் நடக்குதுன்னா ஏதோ ஒரு ரத்த குழாய் வந்து அந்த கீழே சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம்ல, உள்புற தோல் ஜவ்வுக்கு கீழே இருக்கிற ரத்த குழாய் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது செதஞ்சு காயத்தினாலேயோ இல்லை ரத்த குழாய் வீங்கிறதுனாலே பெருசாக வந்து அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து அது உள்ளே இழக்கிறது. வெளியே தான் நம்ம நிறுத்திடலாங்க. உள்ளே இருக்கிற போது அது வந்து டைம் இஸ் மணி. ஒரு மணி நேரத்துக்கு வந்து 1 லிட்டர் போகுதா 200 ml போகுதா அப்படின்னு நமக்கு தெரியாததுனால எவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த ரத்த இழப்பை வந்து கண்டுபிடிச்சு எந்த ரத்த குழாய் வந்து ரத்த கசிவு இல்லை ரத்த பீர்கள் நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சு நிறுத்துற வரைக்கும் இந்த பல் வல்லுநர் குழுவுக்கு வந்து ஒரு ஓய்வு இருக்காது. ஏன் இது ஒரு முக்கியமான பிரச்சனையை பார்க்குறோம்னாக்கா, இப்போ சென்னை போன்ற மாநகரங்களில் வந்து 1000 ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை இந்த பிரச்சனைக்காக மருத்துவமனைக்கு வராங்கன்னா நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10,000 பேருக்கு மேலே நடக்குது இது. ஸோ ஒரு வெளியே வந்து வீட்டில் இல்லை தெருவில் அலுவலகத்தில் வந்து ரத்த இழப்பு வரும்போது 100ல் 10 பேருக்கு உயிர் இழக்கிற அபாயமான ஒரு வியாதி இது. இதே மருத்துவமனையில் வேற பிரச்சனை இல்லையா, ஒரு ஹார்ட் அட்டாக் இல்லை ஒரு ஆப்ரேஷனாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து திடீர்னு இந்த ரத்த இழப்பு வந்து வயிறு மற்றும் குடலில் நடக்கும்போது 3ல் ஒருத்தவங்க இழக்கிற அந்த அளவுக்கு ஒரு ஆபத்து இருக்கு. ஏன் இது அதிகமாயிட்டு இருக்குனாக்கா, உங்களுக்கு தெரியும் இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்மளுடைய ஆவரேஜ் வாழ்நாள் வந்து 40-50 வருஷம் தான் இருந்தது. இப்போ வந்து 80-85 வரைக்கும் வந்து நீடிச்சு வாழ்றதுக்கு வந்து ஆஸ்பிரின், கொலஸ்ட்ரால் மாத்திரைகள், டயபெட்டிக் கண்ட்ரோல், பிளட் ப்ரெஷர் மாத்திரைகளுக்கு ரத்தம் வந்து உறையாம ரத்த குழாய் வந்து இதயத்தில் இருக்கிற ரத்த குழாய் ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு மருந்துகள் சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக்ல இருந்து நம்மள தப்பிச்சு தள்ளி போட்டுருக்கோம். பட் யோசிச்சு பாருங்க, ரத்தத்தில் இருக்கிற இதயத்தில் ரத்த குழாய் வந்து ரத்தம் உறையக்கூடாதுன்னு சொல்றோம். பட் வயிறுலேயே குடல்ல வந்து ரத்த குழாய் வந்து சிதைஞ்சு ரத்த சேதமாகுதுன்னா அது தனத்தான உரையை பார்த்துக்கும். அப்படி உரையை பார்க்கறத தடுக்கிற இந்த மாத்திரைகள்லாம். அப்போ வந்து நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றது நமக்கு வந்து டயபெட்டிஸ், கிட்னி, லங்ஸ், ஹார்ட்னு பல வியாதிகள் இருக்கிறதுனால இந்த ரத்த இழப்பை தாங்குற சக்தியும் குறைஞ்சு நமக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமை போட்டு போயிடும். பட் இதில் முக்கியமான பத்திரிகை நண்பர்களுக்கு நம்ம சொல்ல வர்றது என்னன்னா லைஃப் ஸ்டைல் தான். இப்போ இரவு தூக்கம் இல்லாமல் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து இந்த பிரெயின் ராட்டும்பாங்க, மூளை மக்கி போற அளவுக்கு ரீல்ஸ் மற்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் மிட் நைட் பிரியாணி ஒரு 12 மணிக்கு ஆர்டர் பண்ணா ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு பேய்ங்க கூட சாப்பிடாது. அந்த நேரத்தில் வந்து ஒரு எக்கச்சக்கமான உணவு வந்து சாப்பிட்டுட்டு அந்த உணவு செரிக்கிறதுக்கு நேரம் கொடுக்காம முடிச்சுட்டு அப்படியே தூங்க போடுறது. காலையில் 10-11 வரைக்கும் தூங்கிட்டு இந்த சோஷியல் ஜெட்ல ஆகும்பாங்க. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனாதான் நம்ம தூக்கம் கெட்டு விமான பயணத்தை தொலைப்போம். இதை நம்ம வந்து தினசரி வாழ்நாளில் நம்ம சாதாரண வாழ்க்கை முறை நம்ம தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒன்று. அப்புறம் சிட்டிசன்னா தமிழில் என்ன சொல்லுவீங்க? பார்த்தீங்கன்னா சிட்டிசன்னா தமிழ் என்ன? குடிமகன். நம்ம இதில் வந்து அதேதான் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, குடிமகன். அப்போ வந்து திரைப்படங்களில் கூட வந்து அப்பா வந்து பையனை கூப்பிட்டுட்டு போயிட்டு வாங்க சோகமாக இருக்கீங்களா வாங்க ஒரு பியர் சாப்பிடலாம் அப்படின்னு மொட்டை மாடி கூட்டு போறாரு. அம்மா வந்து ஆம்லேட் போட்டு எடுத்துனேன் சைட் டிஷ் அப்படி போயிட்டு இருக்கிறது. அதாவது குடிக்கிறது வந்து ஒரு அவமானமாகவும்
ஒரு குடிச்சா வந்து பெரியவங்க கிட்ட பேச முடியாம துண்டை பொத்திக்கிட்டு ஒதுங்கி போனது, ஒரு இருட்டில் வந்து வச்சு செய்யற மறைவான காரியன்றது போக ரொம்ப விளக்கு வச்சுக்கிட்டு இலைட்டுன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த குடிக்கிறதுன்றது வந்து ஒரு லிவருக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு ஸ்ட்ரெயின். அப்ப கல்லீரல் கெட்டு போகும்போது கல்லீரலுக்கு போகிற ரத்த குழாயெல்லாம் பைபாஸ், வேற வழி இல்லாம அதெல்லாம் வந்து உணவு குழாய்கிட்ட வந்து ரத்த சேதமாகி உயிருக்கு ஆபத்தான வேரிசஸ் சொல்லுவாங்க. வேரிகோஸ் வேணா நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப நேரம் ஹோட்டல் நிற்கிறவங்க, டிராபிக் போலீஸ், அவங்களுக்கெல்லாம் ப்ரெஷர்னால காலில் வந்து இந்த ரத்த குழாய் சிதைகள் வந்து இது மாதிரி போகும், பாம்பு மாதிரி படுத்துட்டு இருக்கும். அது மாதிரியே ரத்த குழாய் வந்து உணவு குழாயில் இருக்கும். அது 40 மில்லிமீட்டர் ப்ரெஷர், நார்மலாக ஒரு 3 மில்லிமீட்டர் இருக்க வேண்டியது 40 மில்லிமீட்டர் இருந்து வெடிச்சதுன்னா ஒரு ½ அன் ஹவர்ல 2 லிட்டர் போடும். மொத்தமாக நமக்கு 5 லிட்டர் தான் இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். பட் கடவுள் வந்து ரொம்ப வித்தியாசமானவர். குடிச்சு எப்படி லிவருக்கு எடுத்துக்கிறாங்களோ அதே வேதனையை குடிக்காதவங்களும் கொடுக்குறாரு. அதுக்கு மெடிக்கலா நான் ஆல்கஹாலிக்னு சொல்றோம். அதாவது குடிக்காதவங்களுக்கும் அதே மாதிரி லிவர்ல கொழுப்பு சேர்ந்து ஃபேட்டி லிவர். இன்ஃபேக்ட் நாளன்னைக்கு வந்து உலக ஒபிசிட்டி, உடல் பருமன் தினம். உடல் பருமனால முக்கியமா வந்து கல்லீரல் கொழுப்பு. அந்த கல்லீரல் கொழுப்பு வந்து குடிக்கிறவங்களுக்கு எப்படி லிவருக்கு எடுக்குதோ அதே மாதிரி குடிக்காம மரபு ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் உடற்பயிற்சினாலும் இந்த மாதிரி தூக்கமின்மை அண்ட் ஸ்ட்ரெஸ் சொல்றாங்களே அதிக மன உளைச்சிக்கு ஆளாகிறதுனாலையும் கல்லீரல் கெட்டு போனாலும் அவங்கள 120-130 பேருக்கு வந்து கல்லீரல் வந்து சுருங்கி ரத்த குழாய் பெருசாகி அதுவும் ரத்த இழப்பு. அதனால அதை பற்றி நான் விரிவாக சொல்லிட்டு இருக்கேன். ரத்த இழப்புக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று நேரடியாக குடல்ல வந்து அல்சரோ இல்லை ரத்த குழாயோ வீங்கி வர்றது. இன்னொன்று லிவர் கெட்டு போய் தான் கெட்டது இல்லாமல் உணவு குழாய்கள் இருக்கிற ரத்த குழாய்களை அதுக்கு எடுத்து வீங்க வச்சு என்னால நீ கெட்டாருன்னு லிவரால குடல் கெட்டு போய் வர்றது. இந்த 2க்கு வந்து நம்மளே சாட்சி. நம்ம இப்போ வந்து ஒரு மால் போனீங்கன்னா 100 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேராவது கணிசமான தொகையோட தான் நடமாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது உணவு பழக்க வழக்கங்கள், அந்த நம்ம வந்து உண்மையான குடிமக்களாக மாறிட்டு இருக்கிற ஒரு அவலம், இந்த 2 விஷயங்களால வந்து ரத்த இழப்பினுடைய முக்கியமான இன்னொரு காரணம் அதிகமாயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம சொல்ல யாருக்கு என்ன செய்யணுன்றத வந்து அந்த உகந்து செய்யணும். இப்போ வந்து எதை வந்து நல்லா செஞ்சா ஒரு விஷயத்தை செய்யணுன்றது வந்து எஃபிஷியன்சி. இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த ஸ்க்ரூ டிரைவரை ஒழுங்கா பயன்படுத்துறதுன்றது எஃபிஷியன்சி. பட் அந்த இடத்துல ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணுமா இல்லை ஸ்பேனர் எடுக்கணுமான்னு அது பேர் எஃபெக்டிவ்னஸ். எஃபெக்டிவா செய்யறதுன்றது முதல்ல ஒன்று செய்யணுமா வேணாமா, செஞ்சா எதை வச்சு செய்யணும்ட்டு. அதுதான் வந்து இதுதான் மல்டி டிசிப்ளினரி. எங்களுடைய மருத்துவ மனைகள் 12 மருத்துவமனைகளும் நாங்கள் வந்து உங்களுக்கு முன்வைக்கிறது என்னன்னா, தேவையில்லாதவங்களுக்கு தேவையில்லாத நிறைய செஞ்சு அவங்களுக்கு மன உளைச்சல் அந்த பண விரயத்தை பண்ணாம அந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இவங்க வந்து நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம் எண்டோஸ்கோப்பி, இல்லை இவங்களுக்கு எண்டோஸ்கோப்பியே வேண்டாம் இவங்களுக்கு மாத்திரம் வந்து போதும், இல்லை இவங்க வார்டுக்கு போகணும் நாளைக்கே நம்ம வந்து தீவிர சிகிச்சை அளிக்கணும், இல்லை இவங்க வந்து கண்டிப்பா இன்னைக்கே வந்து ஐ டிபெண்டன்சி இல்லைன்னா ஐசியூன்னு சொல்ற தீவிர சிகிச்சை போய் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வந்தாங்கன்னா 5 மணிக்கே நம்ம வந்து சிகிச்சை அளிக்கணும். இந்த ஒரு இப்போ வந்து கிரீன் லைட், ஆம்பர் லைட் அண்ட் ரெட் லைட்னு சொல்றது அந்த ஒரு கோடிங்க வந்து கேஷுவாலிட்டிலே பேஷண்ட் வந்த ஒரு நிலையிலேயே அதை எப்படி வந்து அறிவுறுத்தல் நெறிப்படுத்துதல் அப்படி கொண்டு போற அந்த ஒரு சிஸ்டத்தை வந்து நாங்கள் வந்து இந்த பீட் சென்டர் மேல ரொம்ப அங்க பெருமிதத்தோடையும் பேஷண்ட் மேல ஒரு உண்மையான அக்கறை அன்போட அறிமுகப்படுத்துறதை அறிவிச்சுக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து நேரம் பொண்ணான்னு போது இப்ப நம்ம மருத்துவமனைகள் வந்து இந்த SOS ஒரு ஆப் வேற நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு மருத்துவ ஒரு அலுவலகத்திலயோ ஒரு மார்க்கெட்லயோ ஏதோ ஒரு ரிமோட் பிளேஸ்ல இருக்கிற பேஷண்ட் வந்து இந்த ஆப் மூலம் தொடர்பு கொண்டா எங்களுடைய மருத்துவர்கள் வந்து இமீடியட்டா அவங்களை வந்து லைவா பார்த்து அவங்க எந்த சிச்சுவேஷன் இருக்கிறாங்க, அவங்க உடனடியாக என்ன ஒரு மருத்துவ முதல்ல வந்து ஆறுதல். நம்ம வந்து ஒரு சிறப்பு மருத்துவர் ஒரு பல்நோக்கு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு பரிவான மருத்துவரை வந்து நம்ம 25-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போது நம்ம டச் பண்ணிட்டோம்னு சொல்றீங்களா, அதுவே வந்து பேஷண்டோட உயிரை காப்பாத்திரும். அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து வந்து எமர்ஜென்சி டெக்னீஷியன் இருக்காங்க, அந்த தளத்துக்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த பயிற்சி பெற்றவர்களை வந்து தேவைப்பட்ட மருத்துவரோட அணுகி அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை வந்து இந்த மேப்பிங் பாருங்க. வந்த பிறகு அவங்க எப்படி கேஷுவல் எவ்வளவு நேரம் இருக்கணும், இல்லை வந்த உடனே பிளட் கொடுக்கணுமா, அவங்க பிளட் குரூப் தெரிஞ்சு அவங்க வர்றதுக்குள்ள அந்த பிளட் குரூப் எல்லாம் நம்ம வந்து இருக்கான்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட முன்னேற்பாடு, அதாவது பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த 1/2 மணி நேரம் பேஷண்ட்டுக்கான மற்ற முன்னேற்பாடுகள் வந்து தயாரா இருக்கும். எந்த சிறப்பு
மருத்துவர் வேணும், ரேடியாலஜிஸ்ட் வேணுமா, சர்ஜன் வேணுமா, இன்டென்சிவ் பெட் வேணுமா, என்ன மருந்து தயாரா இருக்கணும். சில முக்கியமான மருந்துகளை அந்த எமர்ஜென்சி டெக்னீஷியன் அங்க வந்து களத்துக்கே கொடுத்துருவாங்க. ஒரு ரத்த குழாய் வீங்கி ப்ரெஷர் வைக்கணும், அந்த ப்ரெஷர் கொடுக்குறது. அப்போ வந்து ஒரு ஒரு மணித்துளியும் பல ரத்த துளிகளை வந்து பேஷண்ட் இழக்கிறத வந்து காப்பாற்றி எங்களுடைய ப்ளீட் சென்டருக்கு பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கும். அவங்களுடைய வந்த பயணம் மட்டும் இல்லை, தங்கும் அனுபவம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் போயிட்டு ரெக்கவரிக்கு அப்புறம் அந்த ஃபாலோ, அந்த ஒரு அல்சர்னா அது திருப்பி வராம இருக்க வேரோடு கலைந்து எறியுது. எராடிகேஷன், ரேடிக்கல்னா வேர். ஒரு பிரச்சனை வந்து கலையணும்னாக்கா இப்ப சாணக்கியர் சொல்லுவாங்க, நடந்து வந்துட்டு ஒரு புல் கழுவிச்சா அந்த புல்லை வந்து புடுங்கி கொளுத்தி அது சாம்பலை வந்து கமண்டல் நீர்ல கரைச்சி குடிச்சிட்டாரு. அது வந்து ஒரு ஃபிகரேட்டிவ். எப்படின்னாக்கா அது எராடிகேஷன். ஒரு பிரச்சனை வேரோடு கலைஞ்சு போகுது, அது பின்னாடி திருப்பி திருப்பி முளைச்சு வந்து நம்மள தொந்தரவு கொடுக்காது. அப்போ வந்து நாட் ஓன்லி ப்ரீ கேர், கேர் அண்ட் ஆஃப்டர் கேர், அந்த மூணையும் வந்து தமிழகத்தின் மூளை முடுக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு அவங்கள பத்திரமான இடத்துக்கு கொண்டு வந்து நல்ல சிகிச்சையை கொடுத்து உயிர்களை காப்பாற்றி அவங்க இன்னும் சமாஜத்துல நலமாக வளமாக உழைச்சு வாழணுன்ற அளவுக்கு அவங்களை வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ற அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த ப்ளீட் சென்டர் நாங்க ரொம்ப பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்க அனைவருக்கும் என்னுடைய வேண்டுதல், கோரிக்கை அண்ட் அன்பு. வணக்கம். காவேரி ஜிஐ ப்ளீடிங் சென்டர். ஏன் ஜிஐ ப்ளீடிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சினா கார்டியாக் எமர்ஜென்சி, நியூரோ எமர்ஜென்சி லைக் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், ப்ளஸ் வந்து டயபெட்டிஸ் எமர்ஜென்சிஸ், இல்லை ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், ட்ராமா எமர்ஜென்சிஸ், அதை பற்றி அவேர்னஸ் நிறையா இருக்கு. பட் வந்து ஒருத்தர் இந்த ரத்த வாந்தியோ இல்லை ஏதோ வருதுங்கிறது வந்து அது வந்து ஒரு பேனிக் தான் வருது, அதை பற்றி அவேர்னஸ் கிடையாது பப்ளிக் மத்தியில். ஏன்னா இந்த ஜிஐ ப்ளீடுக்கான காரணம் கண்டுபிடிச்சி அது ப்ராப்பர் ப்ரோட்டோகால் ட்ரிவன் ட்ரீட்மெண்ட் வந்து இட் இஸ் நாட் ப்ராக்டிஸ்டு வைட்லி. இந்த ஒரு இதில் தான் காவேரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் பாசுமணி அவர்கள் நம்ம டைரக்டர் ஆஃப் டைஜஸ்டிவ் சயின்சஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு லீட் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் 12 ஹாஸ்பிட்டல் இருக்கு, 2500 படுக்கைகள் இருக்கு, தமிழ்நாடு முழுதும் இருக்கு, பெங்களூர்லயும் இருக்கு. இது எல்லாத்தோட கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட், இந்த அப்பர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து 40 பேர் வந்து நேற்று மீட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் நானும் கலந்துக்கிட்டேன். நான் டைரக்டர் ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டல்ல அதில் வந்து ஒவ்வொரு கேஸ் எக்ஸாம்பிளும் இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி இதை எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீட்னு டைட்டில் இருந்தாலும் அதோட ட்ரீட்மெண்ட் வந்து இட் கேன் பி டன் பை ஃபர்ஸ்ட் வந்து சார் சொன்ன மாதிரி அங்கே எமர்ஜென்சியாக போய் எமர்ஜென்சி டெக்னீஷியன் பண்ணுறது, ஆம்புலன்ஸில் என்ன பண்ணுறது, எமர்ஜென்சி வந்தவங்க என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அது ரேடியாலஜிஸ்ட், எவ்ரிபடி சர்ஜன்ஸ், எவ்ரிபடி பிளேஸ் எ ரோல். ஸோ வி ஷேர் த நாலேஜ். அதோட பற்றி டிஸ்கஷனில் அந்த நாலேஜ் தான் இப்போ இங்கிலீஷில் சொல்லணும்னா அதை வந்து ஒவ்வொன்று எப்படின்னா நாலேஜ் பிகம்ஸ் வந்து ஒரு கைட்லைன்ஸ். அந்த நாலேஜ் வச்சு ஒவ்வொரு கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீடோட வந்து இந்த மாதிரி கைட்லைன்ஸை ட்ரீட் பண்ணலான்னு அந்த கைட்லைன் தான் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ஆகுது. அந்த ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ஆகுது. இந்த மாதிரி ப்ரோட்டோகால் பண்ணுறப்போ ஒரு பெஸ்ட் ஆஃப் த அவுட்கம், பேஷண்ட் அவுட்கம் கிடைக்குது நமக்கு. ஸோ ஹவு டு வி ஸ்டாண்டர்டைஸ் திஸ்? இந்த பிரச்சனை இதுதான் மோஸ்ட் லைக்லி ரீசன், இதுக்கு வந்து இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து we have created a knowledge forum. அதில் இருந்து the Institute of Digestive Sciences headed by Dr. Basmani sir with all the leading specialists we have, the gastro specialists. We are confident that we can implement these protocols across the Kaveri group and also spread to other hospitals and common public as well. So one of the things we are blessed with the Kaveri Hospital, all the 13 hospitals, எல்லாத்துலேயுமே infrastructure இதுக்கேற்ற ஒரு எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், பிளஸ் வந்து அதை எண்டோஸ்கோபி மூலமாக சரி பண்ணுற ட்ரீட்மெண்ட், ரேடியாலஜி எல்லாமே அவைலபிளாக இருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அலோன், a tool in the hands of inexperienced doctors or inexperienced வந்து it's not going to be helpful. அதுலேயும் we are truly blessed to have fantastic team of doctors. What is happening ஒன்று வந்து டாக்டர் பாஸ்மே அவர்கள் சொன்ன மாதிரி நாங்களும் டெய்லி ஃபீல் பண்ணுறோம். லைஃப் ஸ்டைல், how much lifestyle has changed to increase in this gastrointestinal problem சொல்லிட்டு நீங்கள் எந்த விதமான சோஷியல் மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பாப்புலர் டாக் வந்து
அபவுட் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன் அல்லது வெல்னஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு டயட் சம்பந்தமான அவ்வளோ ஒப்பீனியன் தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச சில குரூப்ஸ்லாம் இருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் குரூப் இல்லை ரோட்டரி குரூப், எந்த குரூப்ல போனாலும் வந்து எல்லாருமே கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட், அதாவது டாக்டரா படிக்காதவங்க எல்லாருமே கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட். நான் அதை சாப்பிட்டா சரியா போகும், இதை சாப்பிட்டா சரியா போகும், அதாவது வந்து அவங்கவுங்க ஆட் பண்றது இதை சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு. I don't know why the diet has become the specialist of everyone. It's difficult to understand. அதுல நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் பாப்புலராக இருக்கிற சில டாக்டர்ஸ் வந்து அவங்க சொல்றத வேதவாக்கா எடுத்துட்டு நிறைய பப்ளிக் வந்து என்ன வந்து கேட்கறாங்க, என்னோட கிளினிக்ல வந்து கேட்கறாங்க வந்து இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் ரைட். எனி டிஸ்கஷன் அபவுட் யுவர் ஹெல்த், இட் ஹேஸ் டு பி சயின்ஸ் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட். இன்னொரு ஒரு பெரிய ஒரு காவேரி மருத்துவமனை மாதிரி ஒரு சயின்டிபிக் பேஸ்ட் டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டலோட ஒரு பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, how to dispel the myths created in the social media about common things. So that is one of the biggest challenge. And we closely work with all the dietitians, lifestyle specialists, எல்லாமே. Why டாக்டர் பாஸ்மணி சார் வந்து ஊடகங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தாருன்னா, இந்த மாதிரி ஒரு அதை பற்றியான தவறான கருத்துக்கள், எவிடன்ஸ் சயின்ஸ் எவிடன்ஸ் இல்லாமல் தவறான கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரக்கூடாது. மக்களுக்கு ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்குதுங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர்லி குவாலிஃபைடு டாக்டர்ஸ் ப்ராக்டிசிங் இன் குட் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக வருது. இட் பி பெட்டர். And we are extremely, how do we pool the knowledge of all these specialists? It has been a challenge, but for that we need a leader like Dr. Basmani and fantastic cooperation from all the other specialists, and we have created this forum. And I request the media to interact with the doctor team here to understand as much as possible their doubts and take it to the people in the interest of the society. Thank you.